குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி, இன்றைய கிழமை திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 26ஆம் நாள். இன்றைய திதி அமாவாசை திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். மீனத்தில் சுக்கிரன் சூரியன் ராகு சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, செயல் வீரர்கள் நீங்கள் தாங்க. தலைமை பொறுப்புல பெரிய அளவுல வேலை பார்க்கிறவங்க நீங்க தான். எல்லா விதமான பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளுபவர்கள் நீங்க. உங்களுக்கு இயற்கையை ரசிப்பதிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு குழந்தைகளுக்கான செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பூர்வீக இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அனுபவ ஆற்றல், அறிவாற்றல் எல்லாமே இருந்தும் பேராசையினால இல்லைன்னா வீண் பேச்சுகளை நம்பி, வேற யாராவது பேசுறத நம்பி நீங்க பெரிதாக பணம் இழப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாத்தா இருக்கிறாருன்னா அவர் உடல்நிலையில கொஞ்சம் பின்தங்கி இருப்பாரு. பிரார்த்தனை, பூஜை இதுல எல்லாமே கலந்துக்கோங்க. அமைச்சர் பதவி வகிக்கிறவங்க கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. போட்டி தேர்வுகளுக்கான வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கு. கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா கவனமாக இருக்கணும். தந்தைக்கு இதயம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். இன்னைக்கு வேகமுடன் செயல்படுவது மட்டுமல்லாமல் சிறிது விவேகமும் தேவையாக இருக்கும். அதனால எல்லாத்துலயுமே கவனமாக இருங்க. மனைவியின் அண்ணன் வழியில சின்ன சின்ன எதிர்பாராத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய நட்புகளோடு எதிர்பாராத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பரம்பரை பதவி வகிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லா விஷயங்களையுமே கவனமாக இருங்க. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மருத்துவ உதவி தேவைப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அரசியல் ஈடுபாடுகள்ல இருக்கிறவங்க பேச்சுல கவனமுடனும் பொறுமையுடனும் இன்னைக்கு இருக்கணும். கண், இதயம், எலும்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு கவனம் அதிகமாக தேவை. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல செலவினங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக செலவினங்கள் இன்னைக்கு இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தெய்வீக வழிபாடு, பூஜை இதுல எல்லாமே இன்னைக்கு கலந்துக்குவீங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி பண்றவங்க இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். புதிதாக தொழில் இன்னைக்கு தான் தொடங்க போறோம் அப்படின்றவங்க இன்னைக்கு பண்ணீங்கன்னா தொழில் சீக்கிரமாக முன்னேற்றம் அடையும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் அளவுல கொஞ்சம் சோர்வு, மந்தம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவுல சின்ன சின்ன கவலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேலைகள்ல சரிவர இன்னைக்கு கொஞ்சம் இயங்க முடியாத நிலை இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு பேசுனீங்கன்னா சீக்கிரமாகவே அது கிடைக்கும். புதிதாக வேலைக்கு ஏதாவது மனு போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். புதிதாக வேலையில இன்னைக்கு தான் சேர்றீங்கன்னா நீங்க சேர்ந்ததும் கூடிய சீக்கிரத்திலேயே முன்னேற்றத்துக்கு வந்து விடுவீங்க. உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, திருமண விஷயங்கள்ல அதிக அக்கறை கொண்டவர்கள் நீங்கள். தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே தலையிட விரும்ப மாட்டீங்க. நீங்கள் ஆடை ஆபரணம் இது மீதெல்லாம் அதிக ஆசையுடைய நபர்களாக இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கை ரசனையுடன் கூடிய தனி ரகமாக இன்னைக்கு இருக்கும். பொருட்கள் எல்லாமே கலைநயத்தோடு வாங்குற நபர்கள் நீங்க.
மாணவர்களுக்கு இன்னைக்கு படிப்புல கவனம் அதிகமாக தேவை. தொழில் ரீதியில லாபம் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரருக்கு ஆதரவு இன்னைக்கு நிறைய தருவீங்க. அவருக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள், ஏதாவது கடன், வழக்கு இது சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் வரலாம். 2வது திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தாய் வழியில லாபம் அதிகமாக இருக்கும். கடன் தொந்தரவுனால விரக்தி நிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூர்வீகம் சார்ந்த இடங்கள்ல கட்டுமான பணிகள் ஏதாவது நீங்க ட்ரை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் நிறைய வாங்குவீங்க. குழந்தைகளுக்கு கண், பல், எலும்பு, வயிறு பகுதிகள் இதுல எல்லாமே கவனம் அதிகமாக தேவை. விளையாடும் போது கவனங்கள் நிறைய எடுத்துக்கணும்னு அறிவுறுத்துங்க. உங்களுக்கு முகப்பகுதிகள்ல கவனம் அதிகமாக தேவை. வண்டிகள்ல எல்லாம் போறீங்கன்னா ஹெல்மெட் அணிஞ்சு போங்க. இனிமையான நபராக இருந்தாலும் திடீரென இன்னைக்கு கோபமும் அதிகமாக வரும். செயல்பாடுகள் அவசரத்தன்மை மிகுந்ததாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது மிகவும் நல்லது. செய்தொழில்ல அதிக ஈடுபாடு காட்டுவதோடு லாபமும் நிறைய ஈட்டுவீங்க. கால்நடை வளர்க்குறீங்க வீட்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் செலவினங்கள் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களால நண்பர்கள், மருமகன், மருமகள் அவங்களுக்கு எல்லாருக்குமே உதவிகள் நிறைய பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஆதாயம் உங்களால நிறைய இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு நிறைய இருக்கு. மனைவியோட சகோதரரோடு இணக்கமாக இன்னைக்கு இருப்பீங்க. இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்டெடுக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. மாமனார் வழியில சொத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஆற்றல் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப வேகமாக இருக்கும். ஆடம்பரமாக இன்னைக்கு வாழ்ற மனநிலை இருக்கும். ஆடம்பரமா அன்னைக்கு பொருட்கள் சேர்க்கை இதெல்லாம் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழிலுக்காக பேங்க் லோன் ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கும். வரன் பார்க்க போனீங்கன்னா சீக்கிரமாக அந்த வரன் உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் இன்னைக்கு தான் தொடங்க போறேன் அப்படின்றவங்க இன்னைக்கு பண்ணுங்க. அது உங்களுக்கு சீக்கிரமாக முன்னேற்றத்தை தரும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவங்களுக்கு நீங்க நிறைய உதவி செய்வீங்க. உங்களோடு இருக்கிறவங்களுக்கு உங்களால லாபம் அதிகமாக இருக்கும். நண்பர்களுடைய வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்வீங்க. ஆனா நமக்கு எதுவும் லாபம் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்த நிலை இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்ல ஆரோக்கியம் மேம்பாடாக இருக்கும். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். தொழில்ல முன்னேற்றம் நிறைய இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பேபி பிங்க். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி. மிதுன ராசி அன்பர்களே, தோற்றம், புதுமை, ஸ்டைல் என எல்லாத்தையுமே காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்டேட் ஆயிட்டே இருக்கிற மனிதர்கள். மனிதர்களை ஈர்க்கிற ஒரு விதமான சக்திகள் உங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். தகவல் தொடர்பு சாதனங்கள்ல நீங்க அதிகமாக கையாளுவீங்க. கணிதம் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க நிறைய பயன்படுத்துவீங்க. அதுல புலமை வாய்ந்தவர்களாகவும் இருப்பீங்க. தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே அதிக ஆர்வம் உடைய நபர்களாக இருப்பீங்க. நுணுக்கமான விஷயங்கள்ல எல்லாமே அதிக ஈடுபாடு எடுத்துக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. உங்களுடைய லாப பணம் வருவதற்கு கொஞ்சம் இன்னைக்கு தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும். உங்களுடைய எல்லா விஷயங்கள்லயுமே உங்களோட அறிவாற்றல் எல்லாமே வெளிப்படும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கு. வண்டி, வீடு இதுல எல்லாமே லாப பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கற்பக விநாயகரை வணங்குவது மிகவும் நன்மை தரும். தொழில் குறித்த விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். வண்டிகள்ல சின்ன சின்ன பழுதுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஓரளவு இன்னைக்கு சுமாரான ஒரு நிலை இருக்கும். தாயினுடைய நலம் சம்பந்தமான கவலை திறன் இருக்கும் இன்னைக்கு. அதாவது அவங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களோடு சிறு சிறு மன சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கால்நடைகள் வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா அதனை கவனமாக பாதுகாக்கணும். முக்கியமான விஷயங்களை பெரியோரோடு கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறமா அதுக்குள்ள விஷயங்களை எடுக்கிறது ரொம்ப நல்லது. பிரிந்த நபர் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்கள் படிப்பை தவிர தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்தாதீங்க. படிப்பு தான் பெரியது அப்படின்னு நினைச்சு படிப்புல நிறைய கவனம் செலுத்துங்க. பொதுமக்கள் ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல. சொத்துகளோட பெயர்ல கடன் வாங்கி இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா விரைவில் அந்த பணத்தை செலுத்துறது ரொம்பவே நல்லது.
போலியான பொருட்களை கண்டு ஏமாறாதீங்க. பொருட்கள் எல்லாம் வாங்கும்போது இது ஒரிஜினல் தானா அப்படின்னு செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில இன்னைக்கு முன்னேற்றமான படிக்கட்டுகள்ல நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. பொருளாதார ரீதியில குடும்பம் மேன்மையான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. புதிதாக ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குறதுக்கான யோகமான நாளா இன்னைக்கு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பெண் பார்க்க போறதா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு செல்ல வேண்டாம். வண்டி வாகனங்கள்ல எல்லாம் இன்னைக்கு போகும்போது கொஞ்சம் மெதுவாக நிதானமாக போறது ரொம்பவே நல்லது. வெளியூர் பயணங்களை முடிந்த அளவு தவிர்ப்பது மிகவும் நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவு இன்னைக்கு நிறைய நல்லபடியாக இருக்கும். குழந்தை பிறப்புக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தரும். புதுவித முயற்சிகள் எல்லாமே கைகூடும் உங்களுக்கு இன்னைக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். கடக ராசி என்பர்களே, முகத்தில் எப்போதும் ஒரு சிறு புன்னகை உங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். பேச்சில இனிமை குளிமை இதெல்லாமே இருக்கும். உடன் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். எப்பவுமே நீங்க பேசுறத கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பேச்சில என்றுமே கலகலப்பு கலந்திருக்கும். தூய உள்ளம் படைத்த நபர்கள் நீங்க. கள்ளம் கபடம் அற்ற நபர்கள் நீங்க. எதிரிகளை வெற்றி கொள்ளும் திறன் இன்னைக்கு உண்டு. தொழில்ல சிறந்த வேலையாட்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க. தொழில்ல பாதுகாப்பு முறைகளை சரிவர கடைபிடியுங்க. இசை சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். போக வாழ்க்கை இன்னைக்கு உண்டு. காது மூக்கு இது குறித்த மருத்துவ உதவி இன்னைக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இளைய உடன்பிறப்புகளுக்கு நிறைய உதவிகள் செய்வீங்க. சிறு தூர பயணம் இடமாற்றம் இந்த விஷயங்கள்ல சின்ன சின்னதா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு நிறைய அட்வைஸ் ஆலோசனை இதெல்லாமே கொடுப்பீங்க. எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. விளையாட்டு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் விளையாடும் போது கவனமாக பார்த்து விளையாடுங்க. பலவித எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். கை தோல் இந்த மாதிரியான பகுதிகளில் கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. புதிய முயற்சிகளை இன்னைக்கு கையில நிறைய எடுப்பீங்க. தகவல் தொடர்பு விஷயங்கள்ல அதிக ஆர்வம் இருக்கும். பெரிய அரசியல் ரீதியான நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். காசோலைகள் விஷயங்கள்ல கவனமாக இருங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மளிகை மீன் காய்கறி பழ வியாபாரம் நீர் சார்ந்த பொருட்களோட விற்பனை இதெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். கற்பனை ஓவியம் வரைதல் வண்ணம் தீட்டுதல் இதுல எல்லாம் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வரன் வீட்டுக்கு இன்னைக்கு போய் பேசுறவங்க கண்டிப்பாக பேசலாம். தானிய விளைச்சல் இன்னைக்கு தோட்டங்கள்ல அமோகமாக இருக்கும். வீடு சுபிட்சமாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்களை தவிர்ப்பது என்று ரொம்ப நல்லது. வீட்டில் உள்ளவரோட சுப காரியங்கள்ல நீங்க ஈடுபடலாம். புதிய தொழிலுக்காக இன்னைக்கு மனு போடுறீங்க அப்ளை பண்றீங்கன்னா இன்னைக்கு வேண்டாம். ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு குடியுரிமை வேண்டி விண்ணப்பம் பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில கிடைக்கும். வெளிநாட்டுல தொழில் வேலை இதெல்லாம் தொடங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமாக முடியும். திருமண பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு பேசுறதுக்கு ரொம்ப நல்ல காலமாக இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, தலை வணங்காத தன்மானம் நிறைந்த ராசிக்காரங்க நீங்க. பேச்சிலேயே அதிகாரம் நிறைந்தவர்கள் நீங்கள். அடுத்தவர்களுக்கு கட்டளையிடும் பதவிகள்ல பெரும்பாலும் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய துறைகள்ல சிறப்பான கடமைகளை நீங்க சரிவர ஆற்றுவீர்கள். வேலையில இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான அலைச்சல்கள் இடைஞ்சல்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய எதிரிகளால விரோதம் பகை இது எல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனதளவுல கொஞ்சம் சஞ்சலமாக இன்னைக்கு உணர்வீங்க. நீங்காத பகையினால தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள்ல இன்னைக்கு தலையிடாதீங்க. வீணான கருத்து மோதல்கள் எல்லாதும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு வெகு தூர பயணம் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களோட எதிர்பாராத வகையில வீணான செலவுகள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்சூரன்ஸ் பென்ஷன் இந்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் காலதாமதமாக நடக்கும். எங்கேயும் தங்கும் போது பாதுகாப்பா இருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தங்குங்க. அவசர சேவை வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள்ல அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கும்.
உயில் சம்பந்தமான சொத்துகள்ல வழக்குகள் கொஞ்சம் இழுபறி நிலையிலேயே இருக்கும். அவதூறு பரப்பும் நபர்களுக்கிடையே நீங்க கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். அவங்க கிட்ட எல்லாம் ஒதுங்கி இருங்க. வீண் பழிகள் உங்கள் மீது விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொய் குற்றச்சாட்டுகளை உங்கள் மீது சுமத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீர் சம்பந்தப்பட்ட உடல்நல கோளாறுகள்னால மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படுவதும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொருள், உங்களோட உடைமை இதுல எல்லாமே கவனம் செலுத்துங்க. எங்கேயாவது போறீங்கன்னா அதையெல்லாம் கவனமாக எடுத்துக்கொண்டு போங்க. முடிந்த அளவு யாருக்கும் கடன் தருவதை இன்று தவிர்ப்பது ரொம்ப நல்லது. உணவு, உடைகள் இது சார்ந்த விஷயங்கள்ல அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்து உணவுகளை உண்ணுங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக பயணம் ஏதாவது போறதுக்கு நீங்க இன்னைக்கு பிளான் பண்ணலாம். ஆன்மீக குருக்களோட ஆசிகள் வாங்குறதுக்கும் இன்னைக்கு பிளான் பண்ணலாம். புதிதாக பெண் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு போங்க, உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிதாக வெளிநாட்டு வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய செயல்கள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். புதிதாக அறிமுகமான நபர்களை இன்னைக்கு நம்ப வேண்டாம். நண்பர்களோடு போகும்போது தேவையில்லாத செயல்கள்ல ஈடுபடாதீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல்ல முக்கிய நகர்வுகளை இன்னைக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது குறித்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். வழக்குகளை இன்னைக்கு ஃபைல் பண்ணீங்கன்னா பின்னாடி வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா ஏதாவது பேங்க் லோன் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி என்பர்களே, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ நினைக்கிறவங்க தான் நீங்க. நீங்க விருப்பப்பட்ட குணநலன்களோடு கூடிய துணை உங்களுக்கு சீக்கிரமாக அமையும். அதிகமாக பணம் செலவு செய்ய விரும்பாதவர்கள், பணம் உங்களிடம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். திருமண விஷயங்கள்ல இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பெயரும் புகழும் இன்னைக்கு உங்களுக்கு கூடும். தலைமுடி, தோல் இது சம்பந்தமான பிரச்சனைகள் சின்ன சின்னதா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளால் இன்னைக்கு தேவையில்லாத சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யோசிக்கும் திறன்ல இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இத பண்றதா அத பண்றதா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை இன்னைக்கு இருக்கும். மாமா வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திறமைகளை வெளிப்படுத்த சரியான வாய்ப்புகள் கிடைக்காம நீங்க அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. குல தொழில் செய்யறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வரும். தந்தையாரோட தொழில எடுத்து செய்யறவங்க இல்ல தந்தையாரோட தொழில்ல துணையா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத தடைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தாத்தா இருக்கிறாருன்னா அவரோட உடல்நிலையில ஏதாவது பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சுய முயற்சிகள் கை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கால தாமதமாகும். எந்த விஷயத்திலையும் ஆர்வம் குறைவாக இருக்கும். நூல் நிலையங்கள்ல தேவையில்லாத குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குளம், கண்மாய் இதெல்லாம் வெட்டுற பணிகள் இன்னைக்கு ஓரளவு நல்லபடியாக நடக்கும். தேவையில்லாத கற்பனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உடல் ஆரோக்கியங்கள்ல அதிக அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது. சமூக உறவுகளிடம் கவனம் அதிகமாக தேவை. தேவையற்ற நபர்களிடமிருந்து அவசியமில்லாத அச்சுறுத்தல்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தெரியாத நபர்களிடம் நெருங்கி பழகாதீங்க. மனதளவுல குழப்பம், திருப்தி இல்லாத நிலை இதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வேலைக்கு அப்ளை பண்றீங்க இன்னைக்கு பண்ணுங்க. முதலாக இன்னைக்கு வேலைக்கு போய் சேர போறேன் அப்படிங்கிறவங்களும் சேருங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்க அப்படின்னா அதுவும் பண்ணுங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் உண்டு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களுடைய செலவுகளை நீங்க இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். ஆனா நண்பர்கள் வழியில உதவிகள் பெரிதாக இருக்காது. வேலையில கொஞ்சம் சிக்கல்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, வண்டி இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமா இருக்கு. மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே வீடுகள்ல நடக்கும். முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். உங்களுடைய ராசியான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை. துலாம் ராசி அன்பர்களே, கலை நயமிக்க நபர்கள் நீங்க. அழகும் திறமையும் உடையவர்கள் நீங்க. வாழ்க்கையில அதிக ரசனை உங்களுக்குன்னு தனித்தகமா இருக்கும். கவிதை கூறுவதுல அதிக ஆர்வம் உடையவர்கள். நல்லது கெட்டதை தனித்தனியா பிரிச்சு அதை பார்த்து செயல்படுவீங்க. இன்னைக்கு கொஞ்சம் தூக்கமின்மையினால அவதி, சோர்வு இது எல்லாமே உண்டு.
வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தேர்வுகள்ல படிக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா அதிக கவனம் செலுத்துங்க. பிடிவாத தன்மையை இன்னைக்கு கைவிடுவது அதிக நன்மையை தரும். வீட்ல உள்ள பெரியோர்களோட பேச்ச கேட்டு எந்த விஷயங்களையுமே செய்யுங்க. அது நன்மை தரும். மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கால் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கடன் தொகையை இன்று செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதாவது நீங்க இப்போ உடனே கட்டிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான நிலை இன்னைக்கு கடன்காரர்களால அவசரப்படுத்தக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கு. வேலை, படிப்பு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய இடத்தை சரியாக தக்க வச்சுக்கோங்க. இல்லைன்னா வேற யாராவது உங்களை பின்தள்ளிட்டு அவங்க முன்னேறி போயிடுவாங்க. கவனமாக இருங்க. தேவையில்லாத தகராறுகள் நடக்கும் இடங்கள்ல இருந்து நீங்க வெளியேறிருங்க. இல்லைன்னா உங்களையும் அதுல இவங்களும் சேர்ந்துதான் அந்த பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு மாட்டி விட்டுருவாங்க. தந்தைக்கு கண் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அதிகமாக தேவை. தண்ணீருக்கு பக்கத்துல வேலை செய்யும் போது அதிக கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. கணவன் வழியில எதிர்பாராத பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு பயணம் போவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. எதிர்பாராத வகையில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். வெளிநாட்டு பெண்ணை மணப்பதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரயத்துடன் கூடிய வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு உண்டு. கணக்கு வழக்கு பார்க்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு நீங்க செயல்படுவது ரொம்ப நன்மை தரும். தேவையில்லாத விவாதங்களை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்திடுறது ரொம்ப நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு. மன மகிழ்ச்சி ஏற்படுற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். இன்னைக்கு தொழில் தொடங்கினா லாபம் பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வரும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நலம். வரன் பார்க்க செல்லும் போது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். தொழில்முறை பயணங்களை இன்னைக்கு செய்ய வேண்டாம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு விவசாயத்துல இன்னைக்கு விளைச்சல் கொஞ்சம் நன்றாக இருக்கும். வீட்டுல திருப்தி, மன நிறைவு இது எல்லாமே நிறைய இருக்கும். பண வரவு எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் வெளிர் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். விருச்சிக ராசி அன்பர்களே, விடாமுயற்சி செய்பவர்கள் நீங்க. செயல்திறன் வேகம் அதிகமாக உடையவங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்கள பழி வாங்குற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கல்வித்துறைகள்ல போட்டி போட்டு படிக்கும் ஆர்வம் உடையவங்க. மூத்த உடன்பிறப்புகளுக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மன அமைதி கிடைக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்க. நண்பர்கள் வழியில சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள், மருமகள் வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு. அதனால செலவுகள் ஏற்படும். லாப பணம் உங்களோட குழந்தைகளுக்கு இல்லைன்னா பூர்வீக இடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல செலவாகும். குலதெய்வ வழிபாடு செய்தால் நன்மை தரும். இடது காது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தை வழி உறவினர்களோடு சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனைவியின் சகோதரர் வழியில சண்டைகள் வரலாம். இல்லைன்னா அவருக்கு ஏதாவது உடல் நல குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. மாமனாரின் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர் விமான பயணம் போறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் வர்றதுக்கு நிறைய உண்டு. தோள்பட்டை பகுதிகளில் கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பேராசையினால அதிக முதலீடுகள் இன்னைக்கு செய்யாதீங்க. அது பெரிய ஏமாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத வகையில பொன் பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதையுமே இன்னைக்கு நீங்க உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவீங்க. புதிதாக ஒப்பந்தம் போடும் விஷயங்கள்ல அதிகம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. விரும்பிய உறவுகளோடு மகிழ்ச்சியாக பொழுதை இன்னைக்கு கழிப்பீங்க. பதட்டம், அவசர நிலைகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது நலம் தரும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத பணவரவு இன்னைக்கு உண்டு. வீட்டுல அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வரன் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக போகலாம். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கு இன்னைக்கு வேண்டாம். வரன் பார்க்க போக வேண்டாம். இன்னைக்கு இன்னொரு நாள் போங்க. புதிய முயற்சிகளை இன்னைக்கு ஆரம்பிக்காதீங்க. அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமா இருக்கு. திருமண பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடத்தலாம். தொழில் இன்னைக்கு புதிதாக தொடங்க போறீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்க. அது சீக்கிரமாகவே முன்னேற்றம் அடையும். உங்களுடைய ராசியான நிறம் கருஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன்.
தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய நம்பிக்கை மிகுந்த நபர்களிடம் நீங்க அதிக அன்பு, அக்கறை இதெல்லாமே காட்டுவீங்க. வேலைகள்ல அதிக ஈடுபாடும், செய்து முடிக்கும் திறமையும் கொண்டவர்கள் நீங்க. பெரியோரோடது நட்பும், ஆசியும் எல்லாமே கேட்டு அதன்படி நீங்க நடப்பீங்க. சிறந்த யோசனைகள் உடையவர்கள் நீங்க. குடும்ப விஷயங்களால் தொழில்ல இன்னைக்கு சரிவர ஈடுபாடு காட்ட முடியாது. அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழிலுக்கான அரசு உரிமை கேட்டு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். மதிப்பு, மரியாதை இதையெல்லாம் குறைக்கும்படி சில நடந்துக்காதீங்க. அது உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். திடீரென இருப்பிடங்களை மாற்றும் நிலை கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கடமைகளை சரிவர ஆற்றுவது நல்லது. அரசாணை சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகும். பாஸ்போர்ட் வேலைகள் குறித்த பிரச்சனைகளால நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பெயருக்கு அவமதிப்பு ஏற்படும் நபர்களிடம் நீங்க கவனமாக இருங்க. வேலைகள்ல அலட்சிய போக்கோடு செயல்படாதீங்க. இன்னைக்கு உறவுகளிடம் அன்பாக பழகுங்க. உங்களை சுற்றி உள்ள நபர்களிடம் விசுவாசம் குறைவா இருக்கிற நபர்கள் யாரு அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அனைவரும் ஒன்று கூடும் இடங்கள்ல கொஞ்சம் பொறுமை காட்டுறது ரொம்பவே நல்லது. உங்கள் திறமைக்கான வாய்ப்புகள் வரும் வரை கொஞ்சம் காத்திருக்கவும். புனித யாத்திரைகள் எல்லாம் போறதுனால மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரம் பெற்றவர்கள் வேலைகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் மீதுள்ள பொறாமையினால உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு எதிராக பிரச்சனை செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இறை சார்ந்த நிகழ்வுகள்ல கலந்து கொள்ளலாம். புதிதாக தொழில் தொடங்குறவங்க இன்னைக்கு தொடங்கலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள், தெரிந்தவர்களிடம் கொஞ்சம் அளவாக பழகுங்க. பண விஷயங்கள்ல கவனம் அதிகமாக எடுத்துக்கோங்க. புது முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொடங்கும் விஷயங்கள் எல்லாம் லாபமும் யோகமும் நிறைய இருக்கும். வெளிநாட்டு வேலைக்காக இன்னைக்கு அப்ளை பண்றவங்க கண்டிப்பாக பண்ணுங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு பேசுங்க, சீக்கிரமாக பதவி உயர்வு உண்டு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, அடுத்தவர்களோட கஷ்டத்தை பார்த்தா மனம் உருகி உதவுவீங்க. நியாய தர்மங்களை சரிவர கடைபிடிப்பவர்கள் நீங்க. அனைவரிடமுமே ஒத்து போகும் குணநலன்கள் உங்களிடம் நிறைய இருக்கும். பொறுமையும் கஷ்டங்களை கடந்து செல்ற பண்புகளுமே உங்களிடம் நிறைய இருக்கும். இன்னைக்கு தந்தையின் உடல் நலன்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கோவில் கட்டுமானம், கோவில் பராமரிப்பு, கோவில் கும்பாபிஷேகம் இது சார்ந்த பூஜை வேலைகள் இதுல எல்லாம் ஈடுபடுறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வேலைகள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனைவி வழியில ஆதாயம் நிறைய இருக்கு. உங்களுடைய இரக்க குணத்தை தவறாக பயன்படுத்துபவரை இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்வீங்க. பேரன் பேத்திகளுக்கு ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கான செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனைவியின் சகோதரருக்கு சின்ன சின்ன உடல்நல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புனித பயணம் போகும் விஷயங்கள்ல தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடமைகளை சரிவர நிறைவேற்றினாலும் குறை கூறிக்கொண்டே உங்க மேல இந்த வேலை சரியில்லை, அந்த வேலை சரியில்லை அப்படின்னு சொல்லி குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. மேல் அதிகாரிகளோட பணியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருந்துகள் எடுக்கும் விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. நல்லோருடன் இணக்கமாக சூழ்நிலை இருக்க விரும்புவீங்க. வேள்விகள் எல்லாமே இன்னைக்கு கலந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனநிலையில சின்ன சின்ன பிரச்சனைகள், வருத்தங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இறை வழிபாடு செய்யறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமாகவே நிவர்த்தியாகிடும். இறை மேல் உறுதியான நம்பிக்கை பிறக்கும். அரசு வழியில ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. நீண்ட பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திடீர் பொருள் வரவு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முதலாக வேலையில சேர்றீங்கன்னா இன்னைக்கு சேருங்க. உங்களுக்கு அந்த வேலை முன்னேற்றத்தை கொடுக்கும். முதலாக தொழில் தொடங்க போறீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தொழில் சிறப்படையும். குழந்தைகளை முதலா பள்ளியில சேர்க்கிறீங்கன்னா இன்னைக்கு சேர்த்தீங்கன்னா பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. முதல்ல எந்த வேலைகளையும் இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னாலுமே அது நல்லபடியாக நடக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலைகள்ல கொஞ்சம் சிக்கலான நிலைமை இன்னைக்கு இருக்கும். வாகனங்கள்ல போறவங்களா இருக்கிறீங்கன்னா கவனமாக போங்க, கொஞ்சம் மெதுவாக போறது ரொம்ப நல்லது. சாலைகளை கடக்கும் போது கவனம் அதிகமாக தேவை.
அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாகனங்களால் வருமானம் நிறைய இருக்கும். புதிய வீடு இதெல்லாம் வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, அடுத்தவங்களுக்கு சரியான மரியாதை தர்றவங்களுக்கு உங்களை மிஞ்ச ஆள் இல்லை. எண்ணங்கள்ல நேர்மையும் தர்மமும் உயர்வும் நிறைய இருக்கும். உங்களுக்கு என ஒரு தனித்தன்மை நிறைய இருக்கும். நிறைந்த நம்பிக்கையுடையவங்க நீங்க. இன்னைக்கு ரசாயனம், உர தொழிற்சாலை, விஷ ஜந்துகள் இதுகள்ட்ட இருந்தெல்லாம் கவனமாக இருக்கணும். இதை கையாளும் போது கவனமாக கையாளணும். நீங்காத வியாதியினால கொஞ்சம் துன்பம் அதிகமாக இருக்கும். வேலைகள்ல பெரும் அலைச்சல், இடைஞ்சல்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத செயல்கள்னால பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது டாபிக் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அதுல நீங்க கலந்துக்காதீங்க. கருத்து மோதல்கள்னால உறவுகள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாரிடமும் சொல்லாம எங்கும் போகாதீங்க. அதிக அளவுல வீணாக செலவு செய்யும் நிலை இன்னைக்கு ஏற்படும். தொழில் முறையில யோகம் அதிகமாக இருக்கும். உயில் சொத்துகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீர் சம்பந்தமான உடல்நல வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முடிந்த அளவு கடன் தருவதை இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் நல்லது. குடும்ப சண்டைகள்ல தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. யாரிடமும் பேசும் முன்பு யோசித்து பேசுங்க. பண வரவு வருவதற்கான நல்ல நாளாக இருக்கு. ஆரம்ப கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்துவது மிகவும் நன்மை தரும். பார்ட்னர்ஷிப் மோசடிகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்து அதுல இருந்து சீக்கிரம் விலகிடுவீங்க. அதுக்கு தகுந்த பதிலடிகளும் இன்னைக்கு தருவீங்க. வெளியே போகும்போது அதிக கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உடைமைகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. விரும்பாத நபர்கள் பணி செய்யும் இடத்துல தேவையில்லாத அவதூறுகளை உங்களுக்கு எதிராக பரப்புறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வேலைகள் இன்னைக்கு தொடங்கலாம். புதிதாக ஆபரணங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்கள் வந்தா இன்னைக்கு பண்ணுங்க. அது வந்து நிறைய லாபம் உண்டு. புதிதாக வேலைக்கு சேர்ந்தால் வாழ்க்கையில முன்னேற்றம் வேகமாக வரும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வாகனங்கள் இன்னைக்கு புதிதாக வாங்க வேண்டாம். வாகனங்கள்ல போகும்போது அதிவேகம் போகக்கூடாது. வெளியூர் பயணங்களை முடிந்த அளவு தவிர்ப்பது மிகவும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு விவசாயத்துல உள்ள உற்பத்தி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய தொழில்கள் இன்னைக்கு தொடங்குறதுக்கு நல்ல நாளாக இருக்கு. சுப நிகழ்வுகள் நிறைய இன்னைக்கு நடத்தலாம். உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, உறவினர்களை போற்றி வரவேற்கும் நபர்கள் நீங்கள் தான். வீட்டிற்கு வந்தவரை உபசரித்து மகிழ்வதுல உன்னதமான நபர் நீங்க தான். பெரியோர்களுடைய ஆசியும் ஆதரவும் உங்களுக்கு எப்போதுமே உடன் இருக்கும். திருமணம் உள்ளிட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத தகராறுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பயணத்தை மேற்கொள்றவங்க வந்து கவனமாக நீங்க போகணும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டுல இருக்கும் உறவுகளோடு தேவையில்லாத கருத்து மோதல்கள்ல ஈடுபடாதீங்க. அது பின்னாடி பெரிய பிரச்சனைகளை தரும் வாய்ப்புகள் இருக்கு. வாசனை திரவியங்கள் வந்து இன்னைக்கு வாங்குவீங்க. இது குறித்த விற்பனை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கும். மலர்கள் விற்பனையும் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். ஞாபக மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புத்தாடைகள் புதிதாக வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களால பண விரயம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். துணி வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். மாமனார் வழியில செல்வம் வருவதுல கொஞ்சம் தாமத நிலை இருக்கும். பொருட்களை வாங்கி விற்கும் கமிஷன் வேலை பண்றவங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கும். அடிவயிறு சம்பந்தமான உடல்நல பிரச்சனைகள்னால ஏதாவது மருத்துவ உதவி தேவைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேங்க் லோன் விஷயங்கள்ல நீங்க கவனமாக இருக்கணும். தேவையில்லாத முக்கிய பதிவுகளை நீங்க யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க. பிறர் உதவியினால பொன் பொருள் இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமா இருக்கு. விலை உயர்ந்த பொருள் வந்து தானமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பழகி பிரிந்தவர்கள் வழியில ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேடை அலங்காரம் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு வேலை வந்து நல்லபடியாக போகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கும். புதிதாக தொழில் தொடங்கலாம். வரன் பார்க்க இன்னைக்கு போறீங்கன்னா இன்னைக்கு பண்ணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முதலாக தொழில் தொடங்குறீங்கன்னா இன்னைக்கு அதை செய்ய வேண்டாம்.
ஃபர்ஸ்ட் டைமா நகை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதையும் இன்னைக்கு பண்ணாதீங்க. சுப நிகழ்வுகளை கொஞ்சம் தள்ளி வைப்பதே ரொம்ப நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கலாம். வீடு மனை இதெல்லாம் வாங்குவதற்கு யோகமான காலமா இருக்கு. வீட்டுல புதுசா நீங்க குடியேற போறீங்கனாலும் அதை இன்னைக்கு பண்ணலாம், ரொம்ப நன்மை தரும். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி.